அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ரீன் பாஸ்தா பார்க்க போகிறோம். அதாவது பசலைக்கீரை பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான பசலைக்கீரையை சுடுதண்ணியில் போட்டு மிக்சியில் பேஸ்டாக்கி எடுத்துங்க. கூட முந்திரி பருப்பு சேர்த்துங்க. இப்போ சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒட்டாமல் வர கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. பாஸ்தாவை வடிகட்டிட்டு இன்னொரு பேனில் பட்டர் சேர்த்து பட்டர் உருவுனதும் கேப்சிகமும் ஆனியனையும் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கார்லிக்கையும் சாப் பண்ணி சேர்த்துங்க. இது கூட உப்பு போட்டு வதக்கிங்க. சீக்கிரம் கண்ணாடி பதத்தில் வதங்கிடும். இதுக்கு எக்ஸ்ட்ரா கார்னு மஷ்ரூம் ப்ரோக்கோலி இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிற பசலைக்கீரை பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். இப்போது ஒரு திக்னஸுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்து அதையும் ஊற்றி கிண்டி விடலாம். இப்போது 300 கிராம் நான் சேமியா எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டு கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியானை போட்டு கிண்டி விடலாம். மசாலா பாஸ்தாவோட சேர்ற மட்டும் கிண்டி விடுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸுக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. ஃபைனல் டச்சாக துருண சீஸை தூவி மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சீஸி கிரினி பசலைக்கீரை பாஸ்தா ரெடி. இதே ரெசிபியை இதே மெத்தடில் நம்ம முருங்கைக்கீரையிலையும் ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஹெல்த்தியான பாஸ்தா பசங்களுக்கு கொடுத்த திருப்தி, அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான பாஸ்தா சாப்பிட்ட சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.